ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். மறுபடியும் ஆரம்பிக்க மாட்டேன். உங்களோட எல்லாரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை முடிவு என்ன உள்ள பண்ணா. கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் எல்லா பெஸ்ட் திங்குமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அப்படிதான் நானும். எத்தனை பேர்த்துக்கு இங்கே டைம் ட்ராவல் பற்றின ஒரு ஐடியா இருக்குது? எத்தனை பேர்த்துக்கு டைம் ட்ராவல் தெரியும்? தெரியாதுன்னா சொல்லாதீங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. டைம் ட்ராவல் பற்றி பேசும்போது லைட் ஆஃப் ஆயிரும். டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். எத்தனை பேர்த்துக்கு டைம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை? அது என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் டைம் ட்ராவல் பண்ண போறீங்க. ரெடியா? ரெடியா? ஓகே. நம்மளோட கதையில பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு கேரக்டர் தான். ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் பாத்தீங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலத்துல இருக்கான். இப்ப அந்த பையன் எங்க நிக்கிறான்னு தெரியுதா? இது பையன் இல்ல, ஜஸ்ட் இதான் பையன் வச்சுக்கோங்க. இந்த பையன் இப்ப மலை உச்சியில நிக்கிறான். ஏன்னு யாருக்கும் தெரியாது, எதுக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இந்த பையன் என்ன தெரியுமா பண்ண போறான்? என்ன பண்ண போறான் தெரியுமா? சூசைட் பண்ண போறான். அஜிச்சோ அப்படிலாம் அப்படியே வரும். அவ்வளோ சின்ன பையனுக்கு எதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரம் சூசைடு அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிறது கேட்கறது எனக்கு இங்க கேட்குது. அப்ப அந்த பையன் குதிக்கலாம் 1 2 3 அப்படின்னு நிக்கிற நேரத்துல அந்த பக்கமா ஒரு அழகா ஸ்டைலா கோட்டு போட்டு நல்லா கிட்டார் கூட கையில வச்சிருந்துருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒருத்தர் அங்கே வராரு. உடனே இவன் அந்த பையன் அந்த மனுஷனை பார்த்து சொல்றான், சார் பக்கத்தில் வராதீங்க, நான் குதிச்சிருவேன். ஏன்னா எல்லாரும் சொல்றது தானே. அந்த மிஸ்ட்ரி மேன், அவரை மிஸ்ட்ரி மேன் வச்சுக்கோமா, அந்த மிஸ்ட்ரி மேன் சொல்றாரு, தம்பி உனக்கு எதுக்குப்பா இவ்வளோ பிரச்சனை? ஏன் சூசைட் பண்ண போற அளவுக்கு உனக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், சார் மேகத்தை பார்த்தா வானம், என் மனசு ஃபுல்லா சோகம், டயலாக்லாம் சொல்றான். உடனே அந்த மிஸ்ட்ரி மேன் சொல்றாரு, தம்பி நான் உன்னை ஒரு 3 இடத்துக்கு கூட்டு போறேன். அங்க கூட்டு போனா உனக்கு நீ கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் கிடைக்கும், பிளஸ் உன் வாழ்க்கையும் மாறும். உனக்கு அது பிடிக்கலன்னா நீ சூசைட் பண்ணிக்கப்பா, நான் மறுபடியும் இதே இடத்துக்கு கொண்டு வந்து உன்னை விட்டுடுறேன், நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஸ்கூல்ல சரியா சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூப்பிட்டா போக கூடாது. அது என்ன மாதிரி டீசெண்டா கோட்டு போட்டு வந்தா போகவே கூடாது. ஓகே. ஆனா இந்த பையன் என்ன பண்ணிட்டான், உங்களை மாதிரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். இவரு சரி ஓகே பைப்ல வந்துருச்சு வாங்க போவோம்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அவரு டக்குன்னு வந்துட்டு, தம்பி கையை பிடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் போயிட்டு மெதுவா அவரோட கையை பிடிக்கிறான். கண்ணோட்டு டைட்டா முடிக்கிறான். அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு டபால்னு பார்த்தா எங்கேயோ நிக்கிறான். அந்த பையனுக்கு தெரியல எங்க நிக்கிறோம், எதுக்கு நிக்கிறோம், இது என்ன இடம், இது ஃபுல்லா வீடு ஃபுல்லா டிஃப்ரெண்டா இருக்கு, எதுக்கு இவங்க சாக்கு துணியை சட்டையா தச்சு போட்டு போறாங்கன்னு தெரியாம அப்படியே குழம்பி போய் நிக்கிறான். தூரத்துல பார்த்தா ஒரு கூட்டம் நிக்குது. எல்லாரும் கத்துறாங்க, பெப்பன்னு கத்துறானுங்க. என்னடா இவ்வளவு சவுண்டா இருக்கு, கழுத செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்குறதுக்கு போறப்ப பார்த்தா கூட்டத்தை தள்ளுறான், தல்லே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். ஒரு மனுஷனை ஒரு 50-60 பேர் சேர்ந்து அவரை மிதிக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க, அவரோட தலையில இருக்க முள்கிரீடத்தை வச்சு குத்துறாங்க, எல்லா கஷ்டப்படுத்துறதும் பண்றாங்க. அவருக்கு ரத்தமா போகுது. கஷ்டம் இல்ல, நம்மளுக்கு ஒரு குண்டூசி குத்துனாலே எவ்வளவு வலிக்குது, அவருக்கு அவ்வளோ அடி, சரியான காயம், ரத்தம் அப்படியே ஓடுது சைன்னு. இவன் பக்கத்துல இருந்த அந்த மிஸ்ட்ரி மேன் கிட்ட, சார் வாங்க சார் போய் காப்பாத்துவோம், என்ன சார் அங்க பாருங்க அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொல்ல போறாங்க அப்படின்னா அந்த மிஸ்ட்ரி மேன் சொன்னாராம், அவர் இன்னைக்கு அடி வாங்கல அப்படின்னா நீயும் நானும் இந்த இடத்துல இன்னைக்கு இப்படி நின்றுக்க மாட்டோம், ஸோ நடக்கிறத பாரு ராசா அப்படின்னு இருக்காரு. இவனுக்கு மனசு கேட்கல. எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கல சார், ஒருத்தருக்கு கஷ்டம் நடந்தா நான் போயிருவேன் சார் சொல்லி குடு 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 குடுன்னு ஓடி போய் தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லி அவங்களெல்லாம் காப்பாற்ற போறான். எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்த்தா அடிச்ச எல்லாரோட முகமும் அந்த பையனோட முகம் மாதிரி இருந்துச்சான். இவனுக்கு திடுக்குன்னு ஆகி போச்சு. ஒரு மைல் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கான் அந்த பையனுக்கு.
இவன் மெதுவா அப்படியே பின்னாடி வந்துட்டு அந்த மிஸ்ட்ரி மேன்ட்ட சொல்றான், சார் நான் அவரை அடிக்கலைங்க, எல்லாருக்கும் எப்படி ஏன் மூஞ்சி இருக்கு, நான் அவரை சிலுவையில் அறையலைங்க, என்ன இப்படி காலில் நானும் ஆணி அடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றான். உடனே அந்த மிஸ்ட்ரி மேன் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நான் கதை சொல்லுவேன். கேட்கல. குட் பாய்ஸ். அவர் என்ன சொன்னார்னா, ஐயோ நீ உன் கையால பாவம் செய்யறப்பெல்லாம் அவரோட கையில ஆணி அடிக்கப்படுது. நீ ஒரு தப்பான விஷயத்தை செய்யறதுக்கு நடந்து போறப்பெல்லாம் அவருடைய கால் நரம்புகள் வெட்டப்படுது. உன்னுடைய இருதயத்திலையும் உன்னுடைய மூளையிலையும் நீ ஒரு தப்பான சிந்தனையை சிந்திக்கும் போதெல்லாம் அவர் தலையில இருக்கிற அந்த முள் கிரீடம் இன்னும் 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 நசுக்கப்படுது. நீ பாவம் செய்ய 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 அவர் அங்க அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு உனக்காக அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான். அப்படியே அந்த டைம்ல அவன் அப்படியே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு அடிபட்டா. அந்த பையனுக்கு இந்த காட்சியெல்லாம் பார்த்தோன்னா தார தாரையா கண்ணீர் வருது. அவனை அறியாமலே அழுக ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லன்னு தெரியல, அப்படியே தேமி தேமி அழுகுறான். அவ்வளோ காயம், அவ்வளோ அடி, அந்த சிலுவை அவ்வளோ வெயிட்டா இருக்கு. அந்த சிலுவையை அவர் மேல தள்ளுறாங்க. அவர் உடம்புல அடிப்படாத இடமே இல்லையாம். அப்படியே அவர் ஈட்டியால குத்துனா தண்ணி வருது, ரத்தத்தை காணும், அவ்வளோ அடிச்சு விட்டாங்க அவரை. உடனே இந்த மிஸ்ட்ரி மேன் சொல்றாரு, தம்பி நீ இதுக்கு மேல இங்க இருந்தீன்னா நீ ரொம்ப அழுவ, நான் என்ன 2வது இடத்துக்கு கூட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் பக்கத்துல வந்துட்டானா, ரெஸ்பான்ஸ் பண்ணலனா கடவுள்கிட்ட வர 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 காடும் மாறுது, இடமும் மாறிடுச்சு. இப்ப நல்லா இன்னும் ஹட்சன் விளம்பரத்துல வர மாதிரி ஒரு பெரிய அழகா சூப்பரா அப்படியே எப்படி சொல்றது, ஃபுல்லா கிராஸ் பெட்டா இருக்கிற ஒரு அழகான இடத்துக்கு அந்த அவர் கூட்டு வந்துட்டாரு. அவனு இங்க வந்து பார்த்தா அந்த அடி வாங்கின அந்த மனுஷர் என்ன பண்றாரு, சின்ன சின்ன குழந்தைங்க கூட விளாண்டுங்கன்னு இருக்காரு. இவனை அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயி போச்சா, ஜாலி பாரு அவருக்கு ஒன்றும் ஆகலப்பா நல்லா தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் இவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மைக்கு வேலை செய்யல என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களோட முகத்துல இவனோட முகமும் இருந்துச்சான். இவன் உடனே மிஸ்ட்ரி மேனோட சட்டையை கிழிச்சு, சார் நான் தான் இப்ப அவரை போட்டு அந்த அடி அடிச்சேன், இங்க பார்த்தா அவர் என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, என் கூட விளாண்டுகிட்டு இருக்காரு, என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த மிஸ்ட்ரி மேன் சொன்னாராம், தம்பி நீ என்னதான் பாவம் பண்ணாலும், நீ அவர் என்னதான் மறுபடி நீ அவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற, ஆனா இருந்தாலும் நீ அவரோட புள்ள இல்லையா, அதனால அவர் உன் மேல கோவப்படலப்பா, வருத்தம் தான் படுறாரு, நீ எப்ப அவர்கிட்ட வருவன்ட்டு இப்ப வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக், என்னடா இது இவ்வளவு ஒரு அன்பா, இவ்வளவு ஒரு அன்பை எப்படி ஒரு மனுஷன் என் மேல வைக்க முடியும், எங்க அம்மா அப்பா கூட இப்படி வைக்கலையே, எங்க அப்பாட்ட ஒரு 10 ரூபா கேட்டதுக்கு அவர் ஜமால் எத்தி மிதிச்சு அனுப்புனாரு, இவர் எப்படி என்ன இவ்வளவு அன்பா இருக்காரு, இவர் எப்படி இவ்வளவு பாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். அப்பதான் அவனுக்கு புரியுது, தூக்கி எறியப்பட்ட அவனையும் கடவுள் தூக்கி எடுத்திருக்கிறாருன்ட்டு. எப்படி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டாம்
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த அவன் உயிர் வாழ்றான். இப்ப அவனுக்கு எங்க இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அதே கண்ணுல இருந்து தான், ஆனா ஆனந்த கண்ணீரா வருது. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பெரிய ஒரு அன்பை நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்துல ஆட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த மிஸ்ட்ரி மேன் சொல்றாரு, கடைசி இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன், அங்க உனக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இந்த பையன் போயிட்டு அவரோட கையை பிடிக்கிறான், கண்ணை முடுறான். இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். அங்க பார்த்தா கெட்ட நாத்தம், நாங்க இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க, இப்படி ஸ்மெல் அடிக்குது, எங்க பார்த்தாலும் மாட்டு சாணியா இருக்கே அப்படின்றான். அப்போ தூரத்துல பார்த்தா ஒரு அழகான ஒரு நட்சத்திரம், டிங் டிங். அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் அந்த இடத்தையே சூழ்ந்துருந்துச்சான். எப்படி இந்த ஒரு லைட்டுடைய வெளிச்சம் இந்த ஸ்டேஜையே சுத்தி சூழ்ந்திருக்கோ, அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் அந்த இடத்த அப்படியே ஃபுல்லா ஜெகஜோதியா இருந்துச்சான். உடனே அந்த பையன் கேட்கிறான், சார் இந்த ஒரு நட்சத்திரத்துக்கே இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, வானம் பூரா நட்சத்திரம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த மிஸ்ட்ரி மேன் சொல்றாரு, அதைத்தான்ப்பா அவரும் ஆசைப்படுறாரு, அதுக்குதான்ப்பா அவர் உன்னையே தெரிந்து கொண்டிருக்காரு. நீ ஒருத்தன் மட்டும் பிரகாசமா ஜெக ஜெக ஜெகான்னு இருந்தா நல்லது இல்ல, நீ பாக்குற விஷயத்த மத்தவங்கிட்ட போய் சொல்லு, எல்லாத்தையும் நட்சத்திரமாக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனா அப்படியே குட்டி 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 ரூமா இருக்கு. கடைசியில பார்த்தா கொள்ளை பக்கம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மாடு மானு கத்துது, ஆடு ஆணு கத்துது, குதிரை அப்படின்னு எல்லா விதமான டொமஸ்டிக் அனிமலும் இருக்கு, இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டான், மறந்துட்டேன். அங்க பாத்தீங்கன்னா புதிய ஒரு தாயுடைய மடியில வைக்கோலால செய்யப்பட்ட ஒரு 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 பெட்ல ஒரு அழகு குழந்தை, உங்க எல்லாரும் மாதிரி இல்ல, என்ன மாதிரி அழகா ஒரு குழந்தை, அப்படியே பார்த்தா லென்னோட லென் அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு குழந்தை. சரி சிரிக்க கூடாது, சீரியஸ். அந்த குழந்தையோட அம்மாவுடைய அரவணைப்புல அந்த குழந்தை அழகா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தோல் மேல கை போட்டு அழகா இருக்கும். இதுவரைக்கும் இனிமேலும் இதுக்கு முன்னாடியும் உலகத்துல அந்த மாதிரி ஒரு அழகான காட்சி நடந்ததும் இல்ல, நடக்க போறதும் கிடையாது. அவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை இந்த பையன் பாக்குறான். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ கதவை உடைச்சிட்டு ஒரு 3 மேய்ப்பர்கள் வராங்க. தேவதூதன் சொன்ன எங்களுக்காக பறக்கப்பட்டிருக்க ராஜா இவர் தானா அப்படின்றாங்க. இந்த பையனுக்கு புரியல, இதே ராஜாவா, நான் குழந்தைய பார்த்து ராஜான்றாங்க. திடீர்னு 3 பேரும் சாஷ்டாங்கமா அந்த குழந்தை முன்னாடி விழுகிறாங்க, பணிந்து கொள்றாங்க. திடீர்னு இன்னொரு பக்கம் கதவை திறந்து 3 வான சாஸ்திரிகள் வராங்க. வந்துட்டு யூதர்களுக்காக பிறந்திருக்க ராஜா இங்கதான் பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்க கணக்கு சொல்லுச்சு. ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட் தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்து என்ன மலிப்பிருக்காங்க பாருங்க, அவர் இவர் தானா அப்படின்னு அவர் கேட்கிறாங்க. மேரி அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியல, ஜோசப் ஐயாவுக்கும் ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரியல. ஆமா இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட பேர் என்னன்னு கேட்டா அவருடைய பேர் என்னவா? யா, இங்கிலீஷ்ல இயேசு, சி தமிழ்ல இயேசு, இங்கிலீஷ்ல ஜீசஸ். அவருக்கு இம்மானுவேல்னும் பேர் இருக்கு, எனக்கு அப்பானும் பேர் இருக்கு, உங்களுக்கு அப்பானும் பேர் இருக்கு, எக்கச்சக்கமான பேருங்க. அந்த குழந்தைய இவன் பார்த்துட்டான். இவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு, காடு மாறிடுச்சு. நள்ளிரவில் வெண்பாடியில் நம் ராஜன் வந்து உதித்தார். விண்மேன்மை வீட்டு மாந்தர்காய் இம்மண்ணில் மாந்தரானார். நல்மேய்ப்ப சூழ தேவதூதர் வாழ்த்து பாடிட நம் மீட்புக்காய் நல்வாழ்விற்காய் தேவன் பிறந்தார். சாஸ்திராங்கம் செய்ய வாரும். கை தட்டலாமே. சாஸ்திராங்கம் செய்ய வாரும்.
இதெல்லாம் முடியுது. அந்த மிஸ்ட்ரி மேன் சொன்ன மாதிரி இந்த பையன் அந்த கிளிஃப்க்கு வந்துடுறான். வாழ்க்கை மாறினதை அந்த பையன் என்ன பண்ணான்னா உணர ஆரம்பிக்கிறான். அவனால he can't resist it. அவனால அதை உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியல. தான் பார்த்த விஷயத்த போய் சொல்லணும் 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 அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. அவ்வளோ ஒரு அழகான ஒருத்தர் நம்மளுக்கு இருக்காரு. நம்மளுக்கு ஒரு ராஜா இருக்காரு, எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, எனக்கு ஒரு அம்மா இருக்காரு. நான் நம்புறதுக்கு உறுதியான எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் பிறந்தப்பவே அவருக்கு தெரியும் அவர் சாவ போறாரு அப்படின்ட்டு. அது சும்மா பெட்ல எல்லாம் கிடையாது, கொடூரமா நமக்காக செத்தாரு, நமக்காக உலகத்துல வந்தாரு, நமக்காக இன்னும் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எல்லாரும் சொல்லுவோமா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இன்னொரு விஷயம், நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. யாரது? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. அவர் எதையும் கேட்கல, கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். யாரது? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. நல்லா சத்தமா, எந்த நேசுவே, எந்த நேசுவே. இன்னும் சத்தமா, எந்த நேசுவே, எந்த நேசுவே. ஹாப்பி கிறிஸ்மஸ்.